வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. எப்போவுமே சீடை செய்கிறதுனா வெடிக்கும்ன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காதுங்க. அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு உப்பு சீடை செய்யலாம். இன்றைக்கி பச்சரிசி ஒரே ஒரு கப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க. 2 மணி நேரம் ஊற வச்சு உணர்த்திருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு ஈரப்பதம் கையில் எடுத்திங்கன்னா ஈரம் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு பதம் இருக்கணுங்க. பளபளப்பாக இருக்கணுங்க. அந்த அரிசி ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். அதாவது கையில் பிடிச்சா லைட்டாகவும் ஈரம் இருக்கணும். ஆனால் ஈரமும் தெரியக்கூடாது. இப்போ இதை மிக்ஸி ஜாரிலே சேர்த்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. இந்த நைஸாக சல்லாடை இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா நைஸாக இருக்கும் மாவு சல்லாடை. அந்த சல்லாடை எடுத்துக்கோங்க. அதில் கையை வச்சு நல்லா தேய்க்கவே கூடாதுங்க. ஒரு சிலர் மாவு சலிக்கும் போது கை வச்சு தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சிங்கன்னா நொய்யெல்லாம் கீழே இறங்கிடும். அப்புறம் சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு ஆணியை போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாவு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இதே மாதிரி சலித்து எடுத்தாச்சுங்க. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவு ஈரமாவு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஒரு வாணலில் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணல் எடுத்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேங்க. எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வாசம் வரும் பாருங்கள். இந்த உளுந்து வறுக்கும் போதே அந்த வாசத்தோடு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த மாவை வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துடுச்சு. நல்லா செவந்தும் வந்துடுச்சிங்க. இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே அந்த ஈரமாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வாணலை நல்லா காய வச்சு இந்த மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டுருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கும், நிறம் மாறிடும். உங்களுக்கு சீடை சாப்பிடும்போது கருகுன ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் கிட்டே இருந்து இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவோட பதம் எப்படின்னா, உங்களுக்கு நல்லா வறுத்துட்டு கரண்டி மேலே உங்களுக்கு கோடு போடுறேன் பாருங்கள். கோலம் போடுறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் பதம். பார்த்திங்களா, கோடு போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்திங்களா. இதுதான் பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவும் ஆற விட்டுடுவோம். இப்போ அந்த உளுந்து நல்லா ஆறிடுச்சிங்க. அதையும் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சலித்து எடுத்துக்கிறோம். மாவு சல்லாடையில் நைஸாக சலித்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் கை வச்சு உள்ளே தேய்க்கக்கூடாதுங்க. லைட்டாக சல்லாடையில் விழுற பொடியை மட்டுமே மாவை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ அந்த ஆறிடுச்சிங்க வறுத்த மாவு, அந்த மாவையுமே இதில் வச்சு சலிக்க போகிறோம். இப்போ மறுபடியும் சலிக்கும்போது அதில் கட்டி கட்டியாக இருக்கும். இன்னும் நைஸாக நொய்யெலாம் விழுந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குங்க. அதனால் மறுபடியும் ஒரு இடு சலிச்சிட்டு இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த கப்பியை எடுத்து வச்சுக்கணும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாவும் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது இந்த மாவை நான் மாவு வறுத்த வாணல்லே சேர்த்துக்கிட்டேங்க. ஒரே ஒரு கப்பு மெஷர்மெண்ட் மறுபடியும் அளந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த உளுத்த மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த எள்ளு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப. வெண்ணெய் கொஞ்சமாக கையில் குழகுழப்பாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் உருக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரே டைமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. மாவில் தண்ணி அதிகமாகிட்டாலும் சீடை வெடிச்சிடும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. அழுத்துனா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு இந்த 3 விரலை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஊசியை வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீடை வெடிக்காதுங்க. பயம் இல்லாமல் சீடை பொரித்து எடுக்கலாம். இப்போ இதே மாதிரி சீடையெல்லாம் உருட்டி 10 நிமிஷம் உணர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காயுதுங்க. அந்த சீடை முழுகிற அளவுக்கு எண்ணெய் காய்ஞ்சால் போதும். இப்போ ஒரே ஒரு சீடை போட்டு சாம்பிள் பார்க்கலாங்க, வெடிக்குதான்னு. இல்லைங்க, வெடிக்கவே இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு சீடையை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சீடையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சீடை உருட்டி 10 நிமிஷம் நல்லா உணர்ந்த பிறகு போட்டிங்கன்னா இன்னும் மொறுமொறுப்பு தன்மையோட இன்னும் நல்லா இருக்குங்க. சீடை வெடிக்காது. இந்த சீடையை போட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீ வைங்க. கொஞ்சம் நல்லா தீ ஏறின உடனே அப்படியே சிம்மில் வச்சுட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா மேலே சீடை மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் சீடை ஒன்று போல் ஒரே கலராக வருங்க. இல்லைனா அடியில் செவந்துரும், மேலே அப்படியே இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெந்து முறுமுறுப்பு தன்மையோடு வருங்க. சிம்மிலே வேகும் போதே பாருங்கள் சலசலப்பு அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு அடங்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. ஹையில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் இல்லாமல் இருக்குங்க சீடையில்.
இந்த சீடை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு தான் இப்போ எடுத்து ஆற விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த சீடையை பொரித்து எடுத்துக்கலாம். சீடை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி சூப்பராக தட்டில் போட்டு குலுக்குனிங்கன்னா நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே உப்பு சீடை ஈஸியாக செய்யலாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் சூப்பராக உங்களாலேயும் உப்பு சீடை செய்ய முடியுங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் எடுத்து கொடுத்து என்ஜாய் பண்ணலாங்க. நீங்களுமே உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.